மோதி, அத்தையின் ரூபத்தில் என் தாயே இங்கு இருக்கிறார்கள். அவருக்கு என் மீது எவ்வளவு அன்பு! அவர் நினைத்திருந்தால் எனக்கு பரிசுகளை மட்டும் தந்திருக்கலாம். ஆனால் அவர் என் மனதை நன்கு புரிந்து கொண்டார். இன்று கிடைத்த அத்தனை பரிசுகளிலும் அத்தை எனக்கு அளித்த பரிசு மட்டும்தான் உயர்வாக தெரிகின்றது. எச்சரிக்கை! இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். அதை அங்கே வை. பரிசளிக்க நேரமாகிவிட்டது. என்னை மன்னியுங்கள் ஜோதா. தங்களுக்கு என்ன பரிசளிப்பது என்று எனக்கு தோன்றவில்லை. ஏன்? பரிசளிப்பது இதுதான் உங்களுக்கு முதல் முறையா? இதற்கு முன்பு பலருக்கு பரிசளித்திருப்பீர்களே, பிறகு ஏன் எனக்கு பரிசளிக்க இவ்வளவு குழப்பிக் கொண்டீர்கள்? பயந்து விட்டேன் ஜோதா பேகம். தங்களுடைய கேள்விகள் போல தங்களுடைய விருப்பு வெறுப்பும் வித்தியாசமாக இருக்கும் என்று. என்னை ஏளனம் செய்யாமல் இருக்க முடியாதே. நீங்கள் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டால் நானும் நிறுத்தி விடுகிறேன். சரி, பரிசு விஷயத்துக்கு வருவோம். மிகவும் யோசித்து உங்களுக்கு பிடித்தமான இந்த பரிசை உங்களுக்காக இங்கே கொண்டு வந்தேன். நான் தான் கூறினேனே மோதி, தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் இதை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது என்று. இப்பொழுதுதானே கூறினீர்கள் தங்களுடைய விருப்பு வெறுப்பு பற்றி தெரியாது என்று. பிறகு எவ்வாறு உறுதியாக கூறுகிறீர்கள் இந்த பரிசு எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று? இத்தனை நாட்கள் தங்களோடு பழகிய எனக்கு இது கூட தெரியாதா என்ன? இது தங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஒருவேளை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்போது பெரியவர்கள் கூறியது போல பரிசு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரிசின் விலை முக்கியமல்ல, அதை அளிக்க நினைத்த மனதுதான் முக்கியம். உங்கள் எண்ணத்தை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை. அது எப்பொழுது எப்படி இருக்குமோ யாராலையும் கூற முடியாது. அது மட்டுமல்லாமல் இன்னொன்றும் தெரியும், உங்களுக்கு இதயமே கிடையாது என்று. அப்படி என்றால் ஏதோ நோக்கத்தோடு தான் இதை அளிக்கிறேன் என்கிறீர்கள். சரி, அதை பாருங்கள். நாம் விழாவில் சந்திப்போம் ஜோதா பேகம். சேன்ஷா என்ன அளித்தார் என்று ஒருமுறை பாரேன். எதற்கு பார்க்க வேண்டும்? அதை பார்த்தாலே தெரிகின்றது. நிச்சயம் மாலையாகத்தான் இருக்க வேண்டும், வேறென்ன இருக்கும்? ஜோதா, சற்று இங்கு பார். மிகவும் அழகாக இருக்கின்றது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இம்முறை ஷேன்ஷா அவர் அறிவே அல்ல, அவருடைய இதயத்தை பயன்படுத்தி இருக்கிறார். உண்மைதான், நான் தான் கூறினேனே அவர் இப்படித்தான் செய்வார் என்று. எப்பொழுதும் நான் நினைத்ததை அவர் செய்யவே மாட்டார். அத்தைதான் உயர்ந்த பரிசை அளித்தார் என்று நினைத்தேன். ஆனால் கிருஷ்ணருடைய புல்லாங்குழல், மயிலிறகு, இதைவிட பெரிய பரிசு வேறு ஒன்றுமே இருக்க முடியாது மோதி. என்னுடைய பிறந்த நாளுக்கு வந்த பரிசுகளிலேயே இதுதான் உயர்ந்தது மோதி. அவ்வாறென்றால் சேன்ஷா உன் இதயத்தை புரிந்து கொண்டு விட்டார் என்று கூறலாமா? கிருஷ்ணா, சேன்ஷாவும் ஜோதாவும் எப்பொழுதும் இவ்வாறே இருக்க வேண்டும். எச்சரிக்கை! ஜோதா பேகம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்.
இந்த அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்று ஜோதா பேகம் அவர்களின் பிறந்த தினமாகும். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் முகலாய ராஜ்யத்தில் இருக்கும் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதா பேகம் அவர்களை மகிழ்விப்பதற்காக ஷாஹன்ஷா அவர்கள் சில கலைஞர்களை அழைத்திருக்கிறார். கலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகட்டும். பேகம் சாயிபா, தங்களுக்கு மிகவும் பிடித்த சர்பத். நன்றி, இப்பொழுது எனக்கு வேண்டாம். தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஜோதா பேகம், நான் ஆசையோடு கொண்டு வந்திருக்கிறேன். நான் அளித்த பரிசு உங்களுக்கு பிடித்திருந்ததா ஜோதா பேகம்? பிடித்திருந்தது. நீங்கள் அளித்த பரிசிற்காக நான் தங்களுக்கு நன்றி கூற வேண்டும். மிகவும் அழகான பரிசு. நீங்கள் அளித்த இந்த பரிசை நான் என் வாழ்க்கை முழுவதும் மறக்க மாட்டேன். குதாவிற்கு நன்றி. எவ்வளவோ நாட்களுக்கு பிறகு முதல் முறையாக நான் அளித்த பரிசு உங்களுக்கு பிடித்திருக்கிறது. அவரது ஆரோக்கியம் பரவாயில்லையா? இப்பொழுது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஷெஹன்ஷாவிற்கும் ராஜ்யத்திற்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்கிறது. ஜோதா பேகம் தாயாக போகிறார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகமா! ஷெஹன்ஷா என்னிடம் கூறியது பொய்யா? அன்று நான் மயங்கி இருந்ததை இவர் பயன்படுத்திக் கொண்டாரா? இதுவரை நான் ஜோதா பேகத்தை தொடவே இல்லையே. பிறகு எப்படி தாயாவார்? மருத்துவர் இவ்வளவு பெரிய பொய் கூற வாய்ப்பே இல்லை. அப்படி என்றால் ஜோதா பேகத்திற்கு அவருக்கும் ஜோதா பேகத்திற்கும் இடையே அன்று இரவு எதுவும் நடக்கவில்லை என்று ஜலால் என்னிடம் பொய் கூறிவிட்டாரா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், மிகவும் நன்றி. வாழ்த்துக்கள் ஜோதா பேகம். அல்லாஹ் உன்னை நல்லபடியாக வைத்திருக்கட்டும் ஜோதா. உனது பிறந்த நாளுக்கு நான் உனக்கு பரிசு வழங்கினால் அதற்கு பதிலாக உலகத்திலேயே மிகப்பெரிய பரிசை நீ எனக்கு வழங்கிவிட்டாய். என்னை மட்டுமல்ல, ராஜ்யத்தில் உள்ள அனைவரையும் நீ மகிழ்ச்சியில் திளைக்க வைத்து விட்டாய். வாழ்த்துக்கள் ஷஹன்ஷா, தாங்கள் தந்தையாக போகிறீர்கள். வாழ்த்துக்கள் உசூர். மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜலால்.
வாழ்த்துக்கள் ஜலால். வாழ்த்துக்கள் ஜலால். என்னை இவ்வாறு ஏமாற்றிவிட்டு அனைவரிடமும் வாழ்த்து பெற்றுக் கொண்டிருக்கிறார். இவர் மிகவும் மோசமானவர். நற்செய்தி, நற்செய்தி, அனைவருக்கும் நற்செய்தி. ஜோதா பேகம் அவர்கள் தாயாக போகிறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பார்த்து ஜோதா, பொறுத்துக்கொள். இதை நான் எவ்வாறு பொறுத்துக் கொள்வது? எனக்கு எவ்வளவு பெரிய சூழ்ச்சியும் நம்பிக்கை துரோகமும் நடந்து விட்டது. இதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. எனக்கும் ஷெஹன்ஷாவிற்கும் காதல் இல்லை என்றாலும் அளித்த வாக்கை நிறைவேற்றுகிறார் என்று நினைத்து கர்வப்பட்டேன். ஆனால் அனைத்தும் வீணாகி விட்டது மோதி. எல்லாம் வீணாகி விட்டது. மனதை தேற்றிக்கொள் ஜோதா. நடந்தது ஏதோ நடந்து விட்டது ஜோதா. இனி நாம் ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. கிருஷ்ணரிடம் என்ன முறையிடுவது? இதை அவர் அளித்த வரம் என்று நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? இல்லை, இது வரம் அல்ல, சாபம் என்று நினைத்துக் கொள்ள வேண்டுமா? ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடமிருந்து மானத்தையும் கௌரவத்தையும் காப்பாள் என்பார்கள். ஆனால் அவள் தாங்கிக் கொள்ள முடியாத வலி என்னவென்றால் தன்னுடைய கணவரை அவளை ஏமாற்றுவது, அவள் மானத்தை பறிப்பது. மோதி, ஷெஹன்ஷா என் விருப்பமில்லாமல் அவர் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொண்டார். என்னுடைய கர்ப்பத்தில் இருப்பது காதலின் அடையாளம் அல்ல, எனக்கு நடந்த துரோகத்தின் அடையாளம் தான் மோதி. எது எப்படி இருந்தாலும் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஜோதா. இது உண்மை அல்ல, துரோகம். அத்தை சந்தோஷமாக இருக்கிறார்கள். இந்த துரோகத்தை நினைத்துக் கொண்டு அவர் முன்பு எவ்வாறு மகிழ்ச்சியாக நடிக்க முடியும்? இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் ராஜ்யமே விழா கோலமாகிவிடும். ஆனால் நான் மட்டும் இந்த துன்பம் எனும் இருட்டிலிருந்து எவ்வாறு வெளியில் வருவது முக்தி? ஷெஹன்ஷா என்னுடைய மானத்தையும் கௌரவத்தையும் சின்னா பின்னமாக்கிவிட்டார். எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து அவர் கொடுத்த வாக்கை மீறிவிட்டார் என்றுதான் ஒன்று புரிந்தது. ராஜபுத்திரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் உள்ள வித்தியாசம். மோதி, இது எப்படி நடந்திருக்கும்? ஜோதாவால் எப்படி எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய முடியும்? என்னை மட்டுமல்ல, இந்த ராஜ்யத்தையே ஏமாற்றும் தைரியம் அவளுக்கு எப்படி வந்தது? அவள் யாருடைய குழந்தைக்கோ தாயாக போகிறாள். என்னை இப்படி புறமுதுகில் குத்தியது யாராக இருக்கக்கூடும்? இந்த செய்தியை கேட்டீர்களா தாயே? ஜலால் மீண்டும் தந்தையாக போகிறாராம். சென்ற முறை தாங்கள் லாக்கியை வைத்து அவரது கனவை கலைத்து விட்டீர்கள். இம்முறை என்ன செய்ய போகிறீர்கள்? இப்போது தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டிய அவசியம் என்ன? அப்படி தர்காவில் என்ன வேண்டிக் கொண்டீர்கள்? எனக்காக வேண்டி இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் எனது கனவு அத்தனையும் சின்ன பின்னமாகிவிட்டது. நான் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். கண்டிப்பாக ஏதாவது செய்கிறேன். உங்களால் என்ன செய்ய முடியும்? ஜோதா மீது ஜலாலுக்குள்ள மோகம் தீர்ந்துவிடும் என்றீர்கள். அவர்களின் உறவு முறிந்து போய்விடும் என்றீர்கள். கூடிய விரைவில் நமது கையில் அவள் பொம்மையாகி விடுவாள் என்றீர்கள். நடந்தது என்ன? இப்போது நாம் தான் விளையாட்டு பொம்மையாகிவிட்டோம். அவள் ஆட்டி வைத்தபடி ஆடப்போவது நாம் தான்.
அந்த ஜோதா பேகம் விரைவில் ஜலாலின் வாரிசை ஈண்டெடுக்கப் போகிறாள் தாயே. அதன் பிறகு அவளுக்கு மகாராணி அந்தஸ்து கிடைத்துவிடும். அதன் பிறகு நீயும் நானும் ஒரு மூலையில் விழுந்து கிடக்க வேண்டும், அடிமை என்ற அவமானத்துடன். வரப்போகும் காலத்தில் அவளுக்கு கூழை கும்பிடு போட வேண்டியதுதான். அவசரப்படாதே அவசரப்படாதே என்று என்னை தடுத்தீர்கள். பொறுமை பொறுமை என்றீர்கள். இன்னொன்று கூறட்டுமா? இனி சாகும் வரை பொறுமையாக இருப்பதை தவிர வேறு வழி இல்லை. இனி ஜலாலின் வாரிசு ஆக்ராவின் அரியணை ஏறுவான். நமக்கு அடிமை 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 வாழ்க்கை. ஒருவேளை நீ இதை நம்பினால் அதஹாம், அதாவது வாழ்க்கை முழுவதும் அடிமையாகத்தான் கழிக்கப் போகிறாய் என்று, பிறகு ஏன் உன் வாயும் மூளையும் ஒரு அடிமை போல் இல்லாமல் இவ்வாறு செயல்படுகிறது? ஷேன்ஷா ஆக வேண்டுமா உனக்கு? அரியணை வேண்டுமோ? அரியணை ஒன்றும் கடையில் கிடைக்கும் பொருள் அல்ல. அதை வாங்கி வந்து அலங்கரித்து உன்னை அதில் அமர வைப்பதற்கு. நான் கூறும் இந்த விஷயத்தை நன்றாக கேள். அதை வாழ்க்கை முழுவதும் மனதில் வைத்துக்கொள். நான் ஜலாலின் வளர்ப்பு தாய் என்ற முறையில்தான் நீ ஜலாலுக்கு சகோதரன். சிம்மாசனம் கிடைக்க பரம்பரை ரத்த சம்பந்தம் இருக்க வேண்டும். அது எதுவும் உன்னிடம் இல்லை. நீ பாபரின் பரம்பரையும் அல்ல, ஜலாலுக்கு ரத்த சம்பந்தமும் அல்ல. ஒருவேளை ஜலாலின் வாழ்க்கை முழுவதும் பிள்ளை பாக்கியம் இல்லை என்று வந்தாலும் உன்னால் அரியணை ஏறுவது அவ்வளவு சுலபம் அல்ல. புரட்சி செய்து மட்டும்தான் அந்த அரியணையை உனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். அதை சாத்தியமாக்க ஒரே ஒரு வழிதான். ஒன்று சதிவேலை, இன்னொன்று தாக்குதல். காபூலில் இருந்து மருத்துவர் வருவதற்கும் நேரமாகாது. அதேபோல் சலிமா பேகத்திற்கோ ருக்கையா பேகத்திற்கோ அரியணை பிடிப்பதற்கு நேரமாகாது. ஏனென்றால் அவர்கள் இருவரும் ராஜவம்சத்தை சேர்ந்தவர்கள். அதஹாம், நீயோ அந்த வம்சத்தை சார்ந்தவன் அல்ல. அதனால்தான் உன் கோபத்தை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வது நல்லது என்கிறேன். ஜலாலை எதிர்ப்பதற்கான சாமர்த்தியமோ பலமோ உன்னிடத்தில் இல்லை. அதே போல சதி செய்வதற்கும் இது உகந்த நேரம் அல்ல. அதனால்தான் நான் உன்னை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதஹாம், உன் தாயின் பேச்சை கேள். என்னை ஆலோசிக்க விடு. இப்போது ஆலோசித்து என்ன பயன் தாயே? நடக்க வேண்டியது நடந்து விட்டது. உண்மையிலேயே நடக்க வேண்டியது நடந்து விட்டது. நடந்ததை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் கச்சிதமாக நடக்கப் போவதை என்னால் மாற்ற முடியும். ஆனால் அதை யோசிப்பதற்கு எனக்கு சற்று சமய காலம் பிடிக்கும். ஒருவர் தனிமையில் இருக்கும்போதுதான் அவரால் ஆலோசிக்க முடியும். ஆகையால் நான் விண்ணப்பிப்பது, என்னை சற்று தனிமையில் விடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆலோசியுங்கள் தாயே, ஆலோசித்துக் கொண்டே இருங்கள். ஆனால் எனக்கு புரிந்துவிட்டது, இனி காலம் முழுக்க அடிமை வாழ்க்கைதான் எனக்கு. ஆலோசித்துக் கொண்டே இரு. நீ அதையே நினைத்துக் கொண்டிருந்தால் அவ்வாறுதான் நடக்கும். உன் தலையெழுத்தில் அடிமை என்று எழுதப்படவில்லை. ஒன்றை மட்டும் அதஹம் சரியாக கூறினான். ஜலாலின் கையில் ஜோதா பொம்மை அல்ல. ஜலாலுக்கு அடுத்தபடியாக சிம்மாசனத்தில் அமர ஜோதா கனவு காண்கிறாள். இனி நான் காத்துக் கொண்டிருக்க கூடாது. இல்லை என்றால் உண்மையிலேயே அடிமையாக வேண்டியதுதான். என்ன இது? முதல் முறையாக எனக்கு அனைத்து திட்டங்களும் தவிடுபொடியாகுவது போல் தோன்றுகிறதே. அன்றிலிருந்து இன்று வரை ஜோதா பேகத்துடன் நான் இல்லற உறவு வைத்துக் கொண்டதே இல்லை. அப்படி இருக்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? வாருக்கையா, என்னுடைய வருகை உங்களுக்கு தொல்லை அளிக்கவில்லை என்றால் எனது கேள்வியும் உங்களுக்கு தொல்லை அளிக்காது என்று நான் நம்புகிறேன். ஜலால், தங்களுடைய இரவுகளை தாங்கள் எங்கு கழித்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் என்று தெரியும் அல்லவா? ஆனால் தாங்கள் அதில் உள்ள உண்மைகளை என்னிடம் மறைத்தால் அதுதான் எனக்கு கவலை அளிக்கிறது. ஒரு ஷெகன்ஷாவாக இருப்பதனால் தங்களுடைய இரவை எந்த வேகத்துடனும் கழிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அதில் நான் முக்கியமானவள் என்பதால் உங்களை சுற்றி நடப்பவைகளை தெரிந்து கொள்ளும் முழு உரிமை எனக்கு இருக்கிறது. அதோடு நான் உங்கள் தோழியும் கூட. அதனால் இன்னும் அதிக உரிமை இருக்கிறது. ருக்கையா, தயவு செய்து இந்த நேரத்தில் நீ நிச்சயம் பேசிதான் ஆக வேண்டும். ஜலால், இப்பொழுதே என்னுடைய கேள்விகளுக்கு தாங்கள் பதில் அளிக்க வேண்டும். நான் தங்களுக்காக இந்த ராஜ்யத்தின் வாரிசை கொடுக்க நினைத்தேன். தங்களை
அனைவருக்கும் முன்பும் தந்தையாக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் தாங்கள் அந்த மகிழ்ச்சியை மட்டும் என்னிடமிருந்து பறிக்கவில்லை. நான் மேலாக நினைக்கும் உரிமையையும் தாங்கள் என்னிடமிருந்து பறித்து விட்டீர்கள். அது நம்முடைய நட்பால் மலர்ந்த உரிமை. இன்று அந்த ஜோதா வேகத்தினால் நமது நட்புக்கே பங்கம் வந்துவிட்டது. நாம் இருவரும் இனி சேர முடியாத அளவிற்கு, முகத்தை கூட பார்க்க முடியாத அளவிற்கு நம் இருவரும் இடையே அவள் விரிசலை ஏற்படுத்த நினைக்கிறாள். ருக்கையா, நான் கூறுவதை கேள். அவள் என் நம்பிக்கையை உடைத்து விட்டாள். அது மட்டும் இல்லாமல் எனக்கும் ருக்கையாக்கும் நடுவில் இருந்த உறவையும் உடைத்து விட்டாள். நான் அவளை என்றும் மன்னிக்க மாட்டேன். அதே போல் இந்த குற்றத்தை புரிந்தவனையும் நான் மன்னிக்க மாட்டேன். இப்போது தெரிய வேண்டியது அவன் யார் என்பதுதான்.